இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் ஃபேமிலி கிரியேஷன் ரிவீட்டில். இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது என்றதை பற்றி. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ரிவீட் ஓப்பன் பண்ண உடனே ரிவீட் மாடல்ஸ் ஃபேமிலிஸ்ன்னு இருக்குது. ஃபேமிலிஸில் நியூ கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். நியூவில் வந்து ஃபர்னிச்சர் சிஸ்டம் ஃபர்னிச்சர் இருக்குது, நிறைய ஐட்டம் இருக்குது. ஃபர்னிச்சர் தானே, அது ஃபர்னிச்சரை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் அப்படி தான் விசிபிள் ஆகும். இதை வந்து ரெஃபரன்ஸ் பிளான் சொல்கிறேன். இதுவும் ரெஃபரன்ஸ் பிளான், சென்டர் பிளான். இது வந்து சென்டர் ஃப்ரண்ட் பேக் பிளான். இது வந்து சென்டர் லெஃப்ட் ரைட் பிளான். இதில் நீங்கள் இப்போ வந்து டேபிள் அந்த டெக் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதில் வந்து ரெஃபரன்ஸ் பிளான் வரையணும். ஃபஸ்ட்டுக்கு வரைகிறதுக்கு ரெஃபரன்ஸ் பிளான் ஷார்ட்கட் ஆர்பின்னு ரெண்டை பண்ணிட்டு 1.5 feet 1.5 feet. இதை நீங்கள் பெராமீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். அதை ஃபஸ்ட்டுக்கு எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். டைமென்ஷன் போயிட்டு கிளிக் நெக்ஸ்ட். இதை வந்து நீங்கள் ஈக்யூ பண்ணுங்கள், ஈக்குவல். தென் அடுத்து பெராமீட்டர் போயிட்டு அவுட் டு அவுட் டைமென்ஷனை கொடுங்க. அப்புறம் இந்த 4 அடின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து லேபிள் இருக்குது. லேபிளில் வந்து கிரியேட் பேராமீட்டர்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். நியூ ஒன்று கொடுத்தீங்கன்னா அதை வந்து வித்துன்னு கொடுத்து கொள்ளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் லென்த்தை கிரியேட் பண்ணுங்கள். ஆர்பி போங்க, அல்லது கிரியேட் போனீங்கன்னா ரெஃபரன்ஸ் பிளான் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுங்கள். இதையும் டைமென்ஷன் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஈக்யூ கொடுங்க. நெக்ஸ்ட் டைமென்ஷன். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேராமீட்டர் நியூ ஒன்று கொடுத்து இதை வந்து லென்த்துன்னு கொடுத்துக்கொள்ளுங்க. இது ஏன் இங்கே வந்து இதெல்லாம் செக் பண்ணுறேன்னு சொன்னால், இந்த டேபிளை வந்து இன்னொரு ப்ரொஜெக்டில் வந்து யூஸ் பண்ணும்போது அதில் லென்த் வித்தை மாற்றிக்கொள்ளலாம். இப்படி கொடுக்காம கிரியேட் பண்ணினா வந்து நம்ம கிரியேட் பண்ணுற லென்த்தில் மட்டும்தான், லென்த் வித் ஹைட்டில் மட்டும்தான் அங்கே நீங்கள் ப்ரொஜெக்டில் யூஸ் பண்ண முடியும், எடிட் பண்ணுவது. இதை செக் பண்ணிக்கொள்றதுக்கு ஃபேமிலி டைப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே இருக்குது லென்த்தை இப்போ சேஞ்ச் பண்ணுறேன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். 6 feet நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறும். வித் வந்து ஒரு 3 feet. அப்ளை. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் இது டெக் வரையாதுக்கு முதல் ரெஃபரன்ஸ் பிளான் அந்த ஹைட்டை வரையணும். மேசர் டேபிள் அதுக்கு ஃப்ரண்ட் வியூ போங்க. ஃப்ரண்ட் வியூவில் வைத்து ஆர்பின்னு டைப் பண்ணுங்கள். ஆர்பின்னு ரெஃபரன்ஸ் பிளான் வரும். இதில் ஹைட்டை வந்து ஒரு 3 அடின்னு கொடுத்துக்கொள்ளுங்க. டேபிள் ஹைட் இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு டேபிள் டாப், டேபிள் டாப். இப்போ என்னென்னு சொன்னால் ஹைட்டு, உங்கள் ஹைட்டே அதே மாதிரி நீங்கள் பேராமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இதை கிளிக் பண்ணிங்க, நீங்கள் வந்து 3 feet இதை லாக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் பேராமீட்டர் போயிட்டு இதை ஹைட்னு கொடுங்க. இதை நீங்கள் இப்போ ஃபேமிலி டைப் போனீங்கன்னா அதை பார்த்துக்கொள்ளலாம். இங்கே அதுக்கு பாருங்கள், ஹைட் 2 feet. அப்ளை. ஓகே, தென் 3 feet. அப்ளை. ஓகே, அடுத்து நீங்கள் இதில் க்ரியேட் பண்ண வேண்டியது என்னென்னு சொன்னால் டேபிள் டெக். நீங்கள் அதுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டு இதில் டெக்கை க்ரியேட் பண்ணுங்கள். கிரியேட் எக்ஸ்ட்ரூஷன் போய்ட்டு ரெக்டாங்கிள் போங்க. போயிட்டு ரெக்டாங்கிள் போனீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து செட் ஒர்க் பிளான் போங்க, அல்லது பிக்கப் பிளான். செட் ஒர்க் பிளான் போனீங்கன்னா ரெஃபரன்ஸ் பிளான் டாப் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு
இங்கே எக்ஸ்ட்ரூஷன் அண்ட் வந்து 2 inch கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிரியேட். ஃபினிஷ். இப்போ ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஓகே, 3Dவில் பார்த்தீங்கன்னாலும் ஓகே. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் எலிவேஷன் போங்க. இதில் வந்து லெக் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் லெவல் 3 feet ரெஃபரன்ஸ் லெவல் போய் கொள்ளுங்க. நான் லெக் வந்து இந்த பாயிண்ட் இந்த 4 இடத்துலையும் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் எக்ஸ்ட்ரூஷன் ரெக்டாங்கிள். அது கிரியேட் பண்ணதுக்கு முதல்ல நீங்கள் அந்த அதில் வந்து திக்னஸையும் கூட்டி குறைக்கிற மாதிரி கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் இன்னும் ரெஃபரன்ஸ் பிளான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் ஆர்பி. இது கொண்டு வரைங்க. இதில் வந்து இதே நீங்கள் பேராமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வரைய போகிறது இந்த ஆப்ஷன், இந்த துண்டு இது 4 துண்டுலையும் டாப் பிளான்லேருந்து பார்த்தா லெக். அதை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு டைமெண்ட்ஸ் என்ன செக் பண்ணுங்க. ஓகே. அடுத்த இதை எல்லாத்தையும் ஆல் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூ பேராமீட்டர் கொடுத்து இதை லெக் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. லெக்ஸ் ஓகே. இதை வந்து நீங்கள் ஃபேமிலி டைப் போனீங்கன்னு சொன்னால் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 4 inches நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அப்ளை. ஓகே. இப்போ வந்து லெக்கை கிரியேட் பண்ணு. கிரியேட் எக்ஸ்ட்ரூஷன் ரெக்டாங்கிள். Okay, now finish 3D view, front elevation. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதை வந்து ரெஃபரன்ஸ் லெவலில் பட்டம் வரையும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, now finish. now ஓகே. நெக்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இதுக்கு வந்து இதில் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். 4 அரவுண்ட் பட்டம் லெவல் டெக்ரே. அதுக்கு நீங்கள் 2 விதமாக செய்யலாம். ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்வீப் போயிட்டு செய்யலாம். இது செஞ்சீங்கன்னு சொன்னால் அது வந்து அங்கே டேபிளில் ஹைட்டோ லென்த்து வித் சேஞ்ச் பண்ணும்போது இது சேஞ்ச் ஆகாது. ஃபஸ்ட்டுக்கு நாம் அது இல்லாமல் வளமையாக செய்கிற மாதிரி பாருங்கள். என்னென்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டு இதில் நம்மளுக்கு டெக்டர் அந்த லெக் வந்த இடத்துல அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரூஷன் கொடுங்க. கொடுத்துட்டு ரெக்டாங்கிள் போங்க. இதை க்ரியேட் பண்ணுங்க. ஓகே. 4 inches 3D view. now finish. ஓகே. front elevation. இதை வந்து மூவ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை கேன்ஸ்ட்ரைனை எடுத்து விட்டு ஓகே. இதில் இன்னொரு கொப்பி ஒன்று எடுத்துட்டு இப்போ 3D பார்த்தீங்கன்னா ஓகே. இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணணும். மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணும்போது நியூ மெட்டீரியல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. மேனேஜ் மெட்டீரியல்ஸ், நியூ நேம் டேபிள். அடுத்தது ரெசெட்டை மாற்றுங்க. ரீப்ளேஸ் திஸ் ரெசெட். கிளிக். நெக்ஸ்ட்டு இதில் போர்டு போங்க. போனீங்கன்னு சொன்னால் இதில் டைப் ஆஃப் நிறைய போர்டு இருக்குது. நான் இதை சூஸ் பண்ணுறேன். அப்ளை. ஓகே. இதுக்கு இப்போ மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் செலக்ட் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் பை கேட்டகரி போங்க. மெட்டீரியல்ஸ் இதில் வந்து டேபிள்னு கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஓகே. now finish.
இதில் டெக்கை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கொள்ளலாம். வேண்டிய வடிவில் ஆர்ச் வடிவு, ரெக்டாங்கிள், ஸ்கொயர், என்ன டைப்பில் வேணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இதை ஒரு லேபிளாக கொடுக்கணும் டேபிள்ண்டு. அதுக்கு நீங்கள் ஃபேமிலி டைப் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நியூ டைப் வரும். இதில் டேபிள்ண்டு கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அப்ளை. ஓகே, நான் கிளிக். இதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். லென்த் 5 feet, width 2 feet. அப்ளை. ஓகே, நெக்ஸ்ட் இதில் செய்ய வேண்டியது, இதை நீங்கள் ஒரு ஆர்ச் வடிவில் சர்க்கிள் வடிவில் எடிட் பண்ணுறேன். எடிட் போயிட்டு ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டு சர்க்கிள் இருக்குது கிளிக் பண்ணிட்டு ஓகே, சென்டரில் உள்ளதை கட் பண்ணுங்க. 3D போங்க. ஃபினிஷ்ட். ஓகே, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதில் இதை நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, அதுக்கு முதல் இந்த மேலே டெக் நம்மளுக்கு கண்ணாடி வடிவில் தேவையான கிளாஸ், இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு முதல் ஒரு மேனேஜ் போயிட்டு மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் நியூ மெட்டீரியல்ஸ், rename table class எடுத்துக்கொள்ளுங்க. இதில் replace asset. next class. இதில் நான் கொடுக்க போகிறது white class இருக்கு. என்ன கிளாஸ் என்ன கொடுத்துக்கொள்ளலாம். இதில் நான் அப்ளை. ஓகே, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, கொஞ்சம் கிளாஸ் வெள்ளையாக இருக்குது. இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. கையில் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், அதை ஜாயின் பண்ணணும். இதை கிளிக் ஜாயின் ஜியோமெட்ரி. ஓகே, அதே மாதிரி இதை நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஜாயின். ஓகே, 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 now finished. இதில் நீங்கள் மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். செலக்ட் ஆல். ஓகே, நான் இவ்வாறு தான் ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் டிசைன் டேபிள் எவ்வாறு கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.